மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி கிடைத்தே தீரும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களே ஆகும். அந்த வகையில் இந்த வாரமும் உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்து ஆலோசித்து உங்களோடு இணைந்து உரையாடுவதற்கு இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் நம் பாசத்திற்குரிய அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் ஜோஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். நீங்க எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? ஓகே, என்னப்பா நல்லா இருக்கேன், நல்லா போயிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு புதிய மாதத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதோட இன்னும் 2-3 நாட்கள்லாம் நம்முடைய தவக்காலத்தை நம்ம தொடங்க இருக்கிறோம் ஃபாதர். ஸோ தவக்காலம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறையா தயாராகிட்டு இருக்குது. அது குறித்த ப்ரொமோஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். ஆமாம், வழக்கமாக நம்மளுக்கு நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள் தபசு காலம். இந்த தபசு காலம் நிறைய காரியங்கள் நமக்கு ஒன்று பொதுவாக இப்போது இது 4வது வருஷம் நம்ம ஃபாதர் ஜோசப் அவர்கள் 40 நாட்கள் இதுவே தகுந்த காலம் தியானம் கொடுக்க போகிறாங்க. போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் கண்டினியூஸாக 40 days. அதனால் இனி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் மாதா டிவியில் நீங்கள் தியானம் பாருங்கள், கண்டிப்பாக அது நல்லது. சப்போஸ் நீங்கள் பார்க்க தவறிட்டீங்கன்னா உங்களுக்கு தகுந்த நேரத்தில் இதுவே தகுந்த நேரத்தில் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுடைய மொபைலில் உங்கள் அலைபேசியில் நீங்கள் இப்போ சப்போஸ் நான் தினம் வேலைக்கு போகிறேன், திருப்பி நான் ஒரு சிலவங்க பஸ்ஸில் போகிறாங்க, இல்லை காரில் போகிறாங்க, இல்லை வேறு ஏதாவது போகிறாங்க. இப்போ ஈவன் பைக் இப்போ நிறைய பேர் ஆடியோ ஃபோன் போட்டு ஆடியோ கேட்டுக்கலாம். நம்ம மொபைலில் அந்த ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதை எடுத்து நீங்கள் ஆடியோ மட்டும் கேட்குற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய வசதிகள்லாம் இருக்குது. பயன்படுத்தி இந்த 40 நாட்கள் தொடர்ச்சி அந்த தியானத்தை நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு வாரமும் சிறப்பு நிகழ்ச்சிகள், இந்த பேறு பெற்றோர் ரொம்ப அருமையாக இப்போ இல்லத்தில் இறையாட்சி புதிதாக பழைய திருப்பி நம்ம அது கொண்டு வரோம். அதே மாதிரி உறவின் காலம், இதெல்லாமே நிறைய புது பழைய விஷயங்களை திருப்பியும் நல்ல அடுத்த லெவலில் அதே மாதிரி இப்போ ஆமாம் சீசன் ரொம்ப அருமையாக நல்ல குவாலிட்டியாக. அதே மாதிரி ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சி, நிறைய புது புது காரியங்கள் இப்போது பிரிசியம் நல்ல இன்னும் ஒரு சற்று ஆழமாக நிறைய விஷயங்கள் கொண்டு மாதா டிவியில் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேறு பெற்ற நிகழ்ச்சிலாம் உங்களுக்கு பெரிய சாட்சியமாக இருக்கும். கண்டிப்பாக. அதாவது நம்ம உடல் அளவில் அநேக சவால்களை கொண்ட சகோதரர்கள் எந்த அளவுக்கு இந்த விசுவாச வாழ்க்கையில் அந்த நம்ம எல்லாமே நல்லா இருக்கிறவங்களுக்கு நம்ம 1008 குறைகளை சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாத ஒரு சூழலில் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு மிக அற்புதமாக வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு நம்மளை விட பல மடங்கு அவர்களெல்லாம் முன்னேறியவர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்களின் வாழ்க்கையை நம்ம இவ்வாறு நமது வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்வது என்பதற்கு இந்த பேறு பெற்ற நிகழ்ச்சி, அதாவது விசுவாச வாழ்க்கையும் இந்த சமூகம் சார்ந்த வாழ்க்கையிலும் வெற்றி பெற்றவர்கள், உடலிலே பல்வேறு குறை நிறைகளை கொண்டவர்கள் உடல் அளவில். அப்போது அவர்களுக்கான அப்படியே அவர்கள் அந்த அளவுக்கு வெற்றிகரமாக வாழ்கின்ற பொழுது நாம் ஏன் வாழக்கூடாது என்பதற்கான ஒரு அருமையான ஒரு முன்மாதிரியாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு நிகழ்ச்சி பேறு பெற்றோர். அதனால் பாருங்கள், உங்களுக்கு உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயம். தவக்காலம் அப்படின்னாலே எப்பவும் சொல்கிறது இறைவனோடு நெருங்கி செல்வதற்கான ஒரு சிறப்பான ஒரு காலம். ஏன்னா எல்லாருமே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் அந்த திருநெற்று புதன் அன்னையிலேருந்து ஒரு சடன் சேஞ்ச் என்னாங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் உயிர்த்த ஆண்டவருடைய அந்த கொண்டாட்டத்தோடு சில நேரங்கள் நிறைவு பெற்று போகிறது. ஆனால் அப்படி இல்லாமல் நமக்குள் ஏற்பட்ட நல்ல மாற்றம் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த தவக்காலத்தை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ இன்னும் சில தினங்களில் நம்ம தொடங்க இருக்கிறோம். மகிழ்ச்சி ஃபாதர். அப்படியே நம்ம கடிதங்களுக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கான முதல் கடிதம் சகாய மேரி அப்படிங்கிறவங்க பெங்களூர்ல இருந்து அனுப்பியிருக்கிறாங்க சார். மீண்டும் இப்போ ஐ திங்க் உங்களோட கடிதம் மாதத்துக்கு 2 முறை இருந்துச்சு, இப்போ வாரம் இருக்கிற மாதிரி இருக்குது. வெரி குட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க.
அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் தந்தை டேவிட் ஆரோக்கியம் மற்றும் தந்தை பவுலா ஜெயக்குமார், தந்தை ஜெனித் சேகர், தந்தை அடைக்கலராஜ், தந்தை இமானுவேல் மரியான், தந்தையர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மாதா தொலைக்காட்சி வழிநடத்தும் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களுக்கும் என் நன்றிகள். மற்றும் புன்னகை மன்னன் ஆதர் ஆல்பர்ட் செல்வராஜ் தந்தை அவர்களுக்கும் மற்றும் கோபி இமானுவேல் தந்தைக்கும், தந்தை ஜாக்சன் தந்தை அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை. அவர்களுடைய பணி தொடர்ந்து செய்ய எனது வாழ்த்துக்கள். ஆயர் சிங்கராயன் கூறும் வெற்றி நமதே, ஒவ்வொரு நாளும் கூறும் ஒவ்வொரு கருத்தும் அருமை. ஆயர் அவருக்கு என் நன்றிகள். அதேபோல் கதைகள் 1000 தந்தை அவர்கள் கூறும் கதை மிக அருமை. தந்தை அவருக்கு என் வாழ்த்துக்கள். சேலம் மறை மாவட்டத்தில் புனித சூசையப்பர் ஆலயத்தில் புகழ் மாலை பாடல் அருமை. இதை பாடியவருக்கு என் வாழ்த்துக்கள். ராயப்பன் ஆயர் கூறும் திரு அவை பயணிகள் என்னும் தொடரில் அவரின் கருத்துக்களும் அருமை. அவரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். கோவை மறை மாவட்டத்தின் புனித காணிக்கை எண்ணெய் ஆலயத்தில் அருட்சகோதரிகளுக்கும் என் நன்றிகள். மற்றும் சிவகங்கை ஆலயத்தில் இடைக்காட்டூர் தூய திரு இருதய ஆலயத்தில் அருட்சகோதரிகளுக்கும் என் நன்றிகள். குளித்துறை தந்தை விக்டர் அவர்களுக்கு என் நன்றி. துதி ஆராதனையில் தந்தையர்கள் அனைவரும் சேர்ந்து பாடுவது அருமை. தந்தை அவர்களுக்கு என் நன்றி. இசைக்குழுவினருக்கு என் நன்றிகள். அனைத்து மறைமாவட்ட ஆயர்கள் அனைவருக்கும் மற்றும் ஓய்வு நிலையில் இருக்கும் அனைத்து ஆயர்களுக்கும் என் ஜபங்களும் வாழ்த்துக்களும். எனது அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய ஆயர் சூசிநாதன் என்னுடைய பங்கிரு புனித வனத்து சின்னப்பர் ஆலயத்திற்கு வந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. ஆயர் அவரின் மறையுரை மிக அருமையாக இருந்தது. நாம் யார், திரு அவைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், கடவுளோடு நாம் எப்படி ஒன்றிக்க வேண்டும் மற்றும் புனித வனத்து சின்னப்பர் பற்றியும் அருமையாக ஒரு வார்த்தை பிழையில்லாமல் மிக தெளிவாக எடுத்து கூறினார். தந்தை அவர்களுக்கு என் ஜபங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயர் அவர்கள் எங்கள் பங்கில் உள்ள பாடல் குழுவினரை பாராட்டினார். ஆயர் அவரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். தந்தை ஞானதாஸ் மற்றும் தந்தையர்கள் மறையுரை அருமை. தந்தை அவர்களுக்கு நன்றி. அதுபோல பெங்களூர் இடைவிடா சகாய எண்ணெய் ஆலயத்திற்கு என் பாசமிகு ஆயர் ஓய்வு நிலையில் இருக்கும் ஆயர் கும்பகோணம் ஆயர் அந்தோணிசாமி அவர்கள் துன்பம் பற்றிய அறிவுரையும் மற்றும் குழப்பத்தை பற்றியும் மற்றும் அன்னை மரியாள் பற்றியும் பெரியோர்களும் சிறு பிள்ளைகளும் மற்றும் பேய் விரட்டி அடித்ததை மிக அழகாக எடுத்து கூறினார். அவர்களுக்கும் எனது நன்றிகளை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். தாய் என்று உன்னை தான் பிள்ளைக்கு காட்டினேன் என் மாதா என்ற பாடலும் அருமை. ஆயர் அவர்கள் முதல் வந்தது மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே அந்த நிகழ்ச்சி எல்லாம் டிவியில் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. பெரிய நன்றி உரையா எழுதியிருக்கிறாங்க. திருச்சி மறைமாவட்டத்தின் இடைவிடா சகாய எண்ணெய் ஆலயத்தில் வரும் அருத்தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ அவங்களும் அவங்க மகனும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறோம். தந்தையுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னா. அப்புறம் சென்னை மயிலை முன்னாள் ஆயர் சின்னப்பா அவர்களுக்கும் எனது நன்றிகள். தந்தை யூஜின் அவர்களுக்கு நன்றிகள். அப்புறம் பனிமை மாதா திருத்தலத்திலிருந்து தந்தை அவருடைய மறையுரைக்கும் அவருக்கு நன்றிகள். எழுத்து வாசி தந்தையின் ஒவ்வொரு கருத்தும் மிக மிக அருமை. தந்தையின் பணி இன்னும் சிறக்க எனது வாழ்த்துக்கள். வாழ்வு தரும் இறைவார்த்தை தந்தையர் ஒவ்வொருவருக்கும் கருத்துக்களும் இறைவார்த்தையில் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் அருமை. தந்தை அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சியில் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், அப்புறம் யமுனா, விவேக், ஆண்டனி, திவ்யா, கல்பனா, வேளாங்கண்ணி எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதா தொலைக்காட்சி இன்னும் வளர்ச்சி பெற என்னுடைய வாழ்த்துக்களும் ஜபங்களும். இயேசுவின் அன்பும் அரவணைப்பும் அன்னை மரியாளின் பரிந்துரையும் நம் எல்லோரோடும் இருப்பதாக எனது ஜபங்களும் வாழ்த்துக்களும். ஏதாவது பிழை இருந்தால் மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் சகோதரி சகாயமேரி, பெங்களூர். இப்படிக்கு நன்றி உரை முடிந்தது. அடுத்து பாப்பிரைப்பன். எப்படிங்க யாரையுமே விடலை, எந்த நிகழ்ச்சியும் விடலை. அந்த நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் அவங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்களும் ஜபங்களும் நன்றிகளும். உண்மையிலே சகோதரி சகாயரணி இந்த அளவுக்கு மாதா தொலைக்காட்சியை மட்டுமல்ல, மாதா தொலைக்காட்சியுடைய நிகழ்ச்சிகள் மட்டுமல்ல, அதில் வருகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து அவர்கள் இந்த கடிதத்திலே அவர்களை பாராட்டி அவர்களுக்கு நன்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருப்பது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு காரியம். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்திற்கு மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் என்னாலும் நன்றிகளும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீரும். தொடர்ந்து எழுதுங்க. தொடர்ந்து எங்களது ஜெபங்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் என்னாலும் மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ முடியாது உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடவுளுக்கு நன்றி, உங்களுக்கும் நன்றி. எல்லா நிகழ்ச்சியிலும் நன்றி உரை நிறைவாகத்தான் வரும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் தொடரல எடுத்தோடனே நன்றியோட. ஸோ அடுத்த கடிதம் எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரீட்டிங் கார்டு மாதா தொலைக்காட்சியோட பிறந்த நாளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜெரி டேவிட் அப்படிங்கிறவங்க, இவரும் பெங்களூர்ல இருந்து தான் வந்திருக்குது. வெரி குட். ஸோ மெரி கிறிஸ்மஸ். ஐ திங்க் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் ரொம்ப லேட்டாக கிடைச்சிருக்குது நமக்கு. கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் கார்டு ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அதோட வேற எதுவும் கடிதங்கள் இருக்குதா? எஸ், ஒரு கடிதம் உள்ள இருக்குது. டு மாதா டிவி ஃபாதர்ஸ் அப்படின்னு போட்டு ஆங்கிலத்தில் ஒரு கடிதம். அதாவது ஃபாதர்ஸ் கேட்குறீங்க இல்லையா, ஆஸ்க் வாட் டு யூ ஃபீல் அபவுட் மாதா டிவி அப்படி. அதாவது என்னன்னா உரைநடை பாணியில் அந்த அதில் எழுதியிருக்காங்க ஃபாதரோடைய டயலாக், வாட் டு யூ ஃபீல் அபவுட் மாதா டிவி அப்படின்னு ஒரு ஃபாதர் கேட்குறீங்க நீங்கள். ஸோ அதுக்கு அவங்க பதில், மாதா டிவி இஸ் த ஃபர்ஸ்ட் எ வேர்ல்ட் கிளாஸ் கிறிஸ்டியன் சேனல், ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு டெலிகாஸ்ட் த வேர்ல்ட் ஓவர் ஃப்ரம் ஆல் த கண்ட்ரீஸ், கனெக்டிங் வேர்ல்டு வைட் பீப்புள்
through this channel. We are very very happy with மாதா டிவி அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில். ரெண்டாவது கேள்வி ஃபாதர், say in one line about மாதா டிவி. மாதா டிவியை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லுங்க. Fathers conduct all programs in a very good way which we all like very much, from early morning mass till 11 p.m. adoration. Hymns, programs, Aramsai, letter reading, rosary, good morning Mada TV, then adoration in different churches in Chennai is so good. And the people in Mada TV are so pleasant and good smiles. Mada TV has talented people, school students, good acting. There are many things to learn from Mada TV, Bible reading and many more. Even Pongal program was so good, we enjoyed it. Papa's Fun Day with all the fathers was even good. Dear Father, I am sending you towards Mada TV small amount of money, rupees 10,000. Thank you, Father. With regards on you all from Jerry David, Vivek Nagar, Bangalore. அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்பது போலவும் அதற்கு ஒரு பதில் சொல்வது போலவும் ஒரு நல்ல ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ஸோ விவேக் நகர், பெங்களூர், குழந்தையேசு திருத்தலத்திலிருந்து ஜெரி டேவிட். ரொம்ப சந்தோஷங்க ஜெரி டேவிட் அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அனுப்பியிருக்கிறீங்க. அதனால் தொடர்ந்து எங்களுக்காக வேண்டிக்கோங்க. மாதா தொலைக்காட்சி நீங்கள் சொன்னது மாதிரி பல்வேறு காரியங்களை மகிழ்ச்சியோடு நிறைவோடு செய்கிறது என்று சொன்னால், உங்களை போன்ற நல்ல உள்ளங்களுடைய ஜெரி டேவிட் மாதிரியான அற்புதமான நல்ல உள்ளங்களுடைய அன்பு, அரவணைப்பு, மகிழ்ச்சி, ஜெபம், ஆசீர்வாதம் எல்லாம் சேர்ந்து அது உங்களுக்கு அது நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சியோடு எங்களை நினைத்து ஒரு கடிதம் எழுதி வாழ்த்து சொல்லி எங்களை அன்பு செய்கிற பொழுது நாங்கள் அதே மகிழ்ச்சியை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது. அதுதான் மாதா தொலைக்காட்சி குடும்பம். இந்த குடும்பத்தில் நீங்களும் இருக்கிறீங்க. அதனால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக நல்லா இருக்கணும். உங்களுக்காக நாங்கள் வேண்டிக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கமெண்டாடுங்க. கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோடு சிறப்பு. எனக்கு வந்து முதல் 2 கடிதங்களுமே அப்படி 2 வேறு டைமென்ஷன். ஒன்று நன்றி உரை, ஒன்று வந்து கொஸ்டின் ஆன்சர் ஸ்டைலில். இப்போ 3வது கடிதம் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கு. ஃபாதர் ரோஸ் சேவியர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. வந்ததும் தந்ததும் கத்தோலிக்க மக்களின் கனவை நனவாக்கி இறைவனின் திருவுளத்தால் தரப்பட்ட மாதா தொலைக்காட்சியின் தலைமை செயலாக்க அலுவலர் அருள்முனைவர் டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் பிறந்தநாள் வாழ்த்துகளும் வணக்கங்களும். தங்களின் முயற்சியாலும் அதற்காக உழைக்கும் அனைத்து பணியாளர்களின் மகிழ்ச்சியோடு சிறப்புடன் பணியாற்றுவதாலும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தாலும் மக்களின் மனநிறைவான வேண்டுதலினாலும் 11 வருடங்களை கடந்து இவ்வாண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் 12வது வெற்றி படியில் அடியெடுத்து வைக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தினருக்கு நன்றியும் பாராட்டுகளும். கடந்து வந்த பாதையில் எத்தனை தடைகள், இன்னல்கள், கஜா புயல், வெள்ளம், கொரோனா இவற்றிலிருந்து அன்னை மரியா தன் அருளாலும் துணையாலும் வழிநடத்தி தங்களை சாதனையாளராக உயர்த்தி இருப்பதை உணர முடிந்தது. மரியே வாழ்க. காலையில் கடவுள் வணக்கம் முதல் இரவு குட் நைட் டாக் வரை எதை பார்ப்பது எதை விடுப்பது என்று எண்ண விடாமல் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஆன்மீக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இறை உணர்வை தூண்டுவதாக சிறப்பாக அமைந்துள்ளது. கடவுள் வணக்கத்தில் சகோதரர் தமிழ்ஜோ அவர்களின் உரையாடலோடு திரு செபாஸ்டின் பிரிட்டோராஜ் உழவும் உயர்வும் என்ற தலைப்பில் தோட்டக்கலையில் ஆர்வம் ஊட்டுவதோடு வீட்டு தோட்டத்திற்கும் பயனுள்ளதாகிறது. இந்தியராகிய நாம் அருள்பணி ராஜா அவர்களின் இன்றைய காலச்சூழலில் அனைவரும் அறியத்தக்க சட்டங்களை விவரித்து கூறுவது இந்திய நாட்டில் இருந்து கொண்டே அறியாமல் இருந்த இந்திய அரசியலமைப்பு சட்டங்களை அறிய இளம் தலைமுறையினரையும் விழிப்படைய செய்கிறது. அருள் முனைவர் குமார் ராஜா அவர்களின் இறைவேண்டல் நம்மை இறைவனோடு ஒன்றிக்கச் செய்கிறது. மேலும் புதிய பகுதியாக இயேசுவின் ஆளுமைகள், மேதகு சிங்கராயரின் சான்றோர் சிந்தனைகள் போன்றவை சிந்தனையை தூண்டும் அரும் பொக்கிஷங்கள். நலமா நீங்க நலமா நிகழ்ச்சியில் சங்க ஏடுகளிலிருந்து வரும் கேள்வி பதில் எழுதி 5/1/25 நிகழ்வில் சிறப்பு பரிசு பெற்றேன். எல்லா இறை வார்த்தைகளையும் வாசிக்க விவிலியம் அறிவோம் சிறப்பான நிகழ்ச்சி. அதில் பரிசுகள் பெற்று வருகிறோம். பரிசுகளுக்காக அன்று பங்கு பெறும் இன்பத்திற்கும் இறை அனுபவத்திற்காகவும் மிகுதியான ஆர்வத்தை ஊட்டுகிறது. எழுத்து வாசி, ஆராதனை, துதி ஆராதனை உலக மக்கள் அனைவராலும் போற்றப்படும் நிகழ்வுகள். இத்தகைய புகழும் போற்றுதலுக்குரிய மாதா தொலைக்காட்சியை பற்றி நான் எழுதிய மாதா தொலைக்காட்சி வழி இல்லத்தில் இறையாட்சி என்ற கட்டுரை அக்டோபர் 2017 ஞானதூதன் இதழில் வெளிவந்தது. அதை 8 வருடங்களுக்கு பிறகு வாசித்து நினைவு கூர்ந்தேன். உயிர் சுவாசமாக விளங்கும் மண்ணாளும் ஊடகச் சுடரான மாதா தொலைக்காட்சி பல்லாண்டு வாழ வளர ஏற்றம் பெற வாழ்த்துகிறோம். மாதா டிவி சிப்பிக்குள் முத்து வரலாறு படைத்துள்ளது அப்படின்னு சொல்லி ரோஸ் சேவியர் அம்மா அருமையான ஒரு கடிதம் தூத்துக்குடியில. ரொம்ப அழகான கடிதம். அதாவது நீங்க கடைசியில் முடிச்சிங்களா, சிப்பிக்குள் முத்து. உங்கள் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே விலை மதிக்க முடியாத முத்துக்கள். கண்டிப்பா முத்தும் பவளம் மாதிரி தூத்துக்குடி பகுதியில் இருந்ததுனால
முத்தை விட மிக உயர்ந்த அன்பு மரியாதையும் கொண்ட ஒரு நல்ல மனசு உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் இவ்வளோ நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளையும் சரி நடத்தவர்களையும் சரி நீங்கள் அவ்வளோ பாராட்டி சொல்வது உங்களுடைய நல்ல எண்ணத்தை காட்டுகிறது. ஏன்னா பொதுவாக நான் எப்பொழுதுமே சொல்கிறேன், மற்றவர்களை பாராட்டுவது மாதிரியான ஒரு உயர்ந்த பண்பு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அதுதான் இருக்கிறதே தலை சிறந்த பண்பு. மற்றவர்களிடம் இருக்கும் நல்ல காரியங்களை தேர்ந்து கண்டுபிடித்து அதனை பாராட்டி பேசுவது, அதுதான் உலகத்திலே தலை சிறந்த நல்ல மனம் என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த பாராட்டுவதற்கு அடிப்படையாக இருப்பது அன்பு. நிச்சயமாக மற்றவர்கள் நாம் கொண்டிருக்கின்ற அன்பு. இன்னொன்று வந்து இப்போ பாராட்டுறதுன்னா அங்கே குறை இல்லாமல் இருக்குமா? குறைகள் இருக்கும். அப்போ குறைகளை பெரிதாக எண்ணாமல் நிறைகளை மட்டுமே பார்த்து பாராட்டுவது, அது இன்னும் ஒரு உயர்ந்த ஒரு பண்பு. அப்போ நிறைகளை பாராட்டுகின்ற பொழுது அந்த பாராட்டு பெறுகிறவர்களுக்கு வந்து எப்படி ஒரு மனசு வரும்? அப்போ குறைகளே இல்லாமல் மிகவும் சிறப்பாக இன்னும் செயல்பட வேண்டும் என்று ஒரு ஆர்வம் எழுந்து கொண்டே இருக்கும். அது பொங்கி எழும். அப்போ இவ்வளோ பாராட்டுறாங்களா, நம்ம இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் உந்து சக்தியாக இருக்கிறவர்கள் தான் உங்களுடைய கடிதங்கள், உங்களுடைய நல்ல மனது. அதனால் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். நீங்கள் இன்னும் நல்லா இருக்கணும், நல்ல சுகத்தோடு இருக்கணும். மாதா தொலைக்காட்சி குடும்பம் என்னால் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் எங்களுக்காக மன்றாடுங்கள். கடவுளின் ஆசிரியர்னாலும் உங்களோட. நிச்சயம் உங்களுடைய கடிதத்தை பார்க்கும்போது கிராட்டிடியூட் அப்படிங்கிற வார்த்தை தான் நினைவுக்கு வருது. நன்றி உணர்வு. எவர் ஒருவரிடம் நன்றி உணர்வு இருக்கிறோ அவர்களுக்கு கண்களுக்கு குறைகள் தென்படுவதே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ சிறப்பான ஒரு கடிதம். அப்படியே நிகழ்ச்சியோட கடைசி கடிதத்துக்கு போகலாம். அப்போ கடைசி கடிதம் வந்து குமரி மாவட்டம் புதூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. மரியை வாழ்க, எத்திக்கும் புகழ் மணக்கும் முத்தமிழுக்கு என் முதல் வணக்கம். மீண்டும் ஒரு முறை அஞ்சல் வழி மாதா தொலைக்காட்சி நோக்கி அன்போடும் ஜபத்தோடும் எழுதி கொள்வது 11வது ஆண்டு வாழ்த்துகளும் ஜபங்களும். இன்று 16/2/25 அன்னைக்கு அவங்க எழுதியிருக்காங்க. ஒளிபரப்பான 11வது ஆண்டு விழா நிகழ்வுகள் அருமை. விவரங்கள் எழுதும் முன்பாக நலமா அருத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களே, நீங்கள் நலமா? சிறப்பு, ரொம்ப நலமா இருக்கேன், மிக்க நன்றி. அன்பு சகோதரர் தமிழ்ஜி அவர்களே, நீங்க நலமா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் சார். மாதா தொலைக்காட்சி ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். புதிய கருத்துக்களோடு புதுமை நிகழ்ச்சிகளோடு மாதா தொலைக்காட்சி புதிய நடை போடுகிறது, மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பொங்கல் நிகழ்ச்சிகள் அருமை. சகோதரர் ஆதம் அவர்களின் நடனம் சிறப்பு. தமிழர்களின் பெருமையை விளக்கி கூறும் நிகழ்வாக இருந்தது. பொங்கல் விழா நிகழ்ச்சிகள் மீண்டும் வாழ்வு தரும் இறைவார்த்தை, அது வாழ்வளிக்கும் திருவார்த்தை. ஊடகம் வழி இல்லம் நோக்கி அருள் ஆசிரை கொண்டு செல்லும் நலமா நீங்க நலமா நிகழ்ச்சி அருமை. தினமும் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஜெபமாலையில் ஒவ்வொரு ஆலயங்களில் நடக்கும் ஜெபமாலை ஒளிபரப்புவது சிறப்பாக உள்ளது. ஒரு அரை மணி நேரம் முழங்கால் படியிட்டு அன்னையை நோக்கி 53 மணி ஜெபமாலை சொல்லும் போது அன்னை மரியாவிடமிருந்து ஏராளம் அருள் ஆசிரை பெற்றுக்கொள்ள முடிகிறது. குட் நைட் டாக்கில் திருப்பலி வாசகங்கள், இன்றைய புனிதர், சகோதரர் சொல்கின்ற கதையுடனான கருத்துக்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் ஆசிர்வாதம். தினமும் இரவு 10 மணிக்கு ஒளிபரப்பாகும் ஆராதனை நிகழ்ச்சியின் மூலம் நற்கருணை ஆண்டவரின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். இன்று மதியம் 12:30 ஒளிபரப்பான ஆலயம் அறிவோம் பாகம் 2 சிறப்பு. அதிலும் இன்று ஒளிபரப்பான புண்ணிய பூமி பெரியகாடு புனித அந்தோனியார் திருத்தலம் கோட்டாறு மறைமாவட்டம் எங்கள் பங்காகும். தற்போது திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் மகிழ்வாகவும் இருந்தது. குறிப்பாக வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சிக்கு கடிதத்தை போஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம கடிதம் இன்று படிப்பார்களா அல்லது அடுத்த வாரம் படிப்பார்களா என காத்திருப்பதும் ஒரு சுகமே. மீண்டும் ஒரு முறை மாதா தொலைக்காட்சிக்கு 11வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி இனி இல்லங்களில் இல்லை வீழ்ச்சி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியை வாழ்க. அன்புடன் உங்கள் அலெக்சாண்டர், புனித அந்தோனியார் திருத்தலம் புண்ணிய பூமி பெரியகாடு கோட்டாறு மறைமாவட்டம். அதனால அலெக்சாண்டர் அவருடைய கடிதம் ஏற்கனவே நம்ம வாசிச்சிருக்கோம். அந்த மொழி நடை இருக்கே, அது உண்மையிலே வந்து போன கடிதத்திலேயே வந்து நம்ம அதை குறித்து நிறைய பேசணும். உண்மையிலே வந்து நீங்கள் ஒரு பெரிய நிறைய எழுதுங்க. உங்களுக்கு அருமையான ஒரு எழுத்து நடை இருக்கிறது, சொல்லாட்சி இருக்கிறது. ரொம்ப அழகாக வந்து நீங்கள் எழுதுகின்ற அந்த எழுத்திலே, அதாவது ஒரு சிலவங்க நம்ம அந்த தமிழ் என்று சொன்னாலே தமிழுக்கு அழகு தான், அதை கேட்டாலே வந்து அழகு தான். வந்து அவ்வளோ ஒரு அந்த நம்முடைய காதில் ஒரு அழகான ஒரு ரீங்கார ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் உங்கள் எழுத்து இருக்கே, அது இன்னும் சிறப்பாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அதை ஆரம்பிக்கும் போதே முத்தமிழுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லி வணக்கம் சொல்லி எழுதுவது ரொம்ப மெய் சிலிர்க்கிறது. அது செய்து தான் ஆக வேண்டும். நமது தாய்மொழி, அது வந்து உலகத்தில் 1008 மொழி இருந்தாலும் எனக்கு என் தாய்மொழி தான் வசதி, அதுதான் உயர்வு. சொன்னாலும் சொல்லாட்டியும் வந்து என் மொழி வசதி தான், நிச்சயமாக இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். அது எனக்கு ஒரு கர்வமாக நான் கருதுகிறேன்.
நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க. நம்ம மொழியை சமீபத்தில் அந்த திரைப்படம் இந்த பார்த்தேன். நம்ம திருமாணிக்கம் சொல்லிட்டு அந்த திரைப்படம், அந்த திருமாணிக்கம் படத்தினுடைய இறுதி அந்த இதில் காட்சியில் அவர் அந்த அந்த லாட்ரி பரிசு டிக்கெட்டை போய் அவருக்கு அதற்குரியவர்கிட்ட பல பிரச்சனைகளுக்கு பிறகு போய் போராடி கொண்டு அவர்கிட்ட சேர்த்துறாரு. அது உலகமே வந்து பாராட்டி அவர் வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அவருக்கு வந்து பரிசு அறிவிக்கிறாங்க, அவங்க பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம். ஏன்னா அவருக்கு 1008 கஷ்டம், பல பிரச்சனைகள் மத்தியில் அதை குறித்து இல்லாமல் இது அவருக்குரியது அவர்கிட்ட தான் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டங்களோடு கூட அதை சேர்க்குறாரு. அதுக்கு அவ்வளோ பாராட்டு சொல்லும் போது அவர் உணர்ச்சி பொங்க அழுகிறார். ஏன் அழுகிறாருன்னா, நான் என்ன பெருசாக செஞ்சேன், புதுசாக ஒன்றுமே நான் வந்து பெருசாக ஒன்றும் சாதிக்கலையே, செய்ய வேண்டிய காரியத்தை தானே செஞ்சேன், இது அவருக்குரியது, அதை கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவ்வளோதானே. அதுக்கு ஏன் வந்து இவ்வளவு இது ஆர்ப்பாட்டம், இவ்வளோ பெரிய இவ்வளோலாம் வந்து அவருக்கு அது புதுசாக இது என்ன, இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி. அப்போ இந்த உலகத்தில் வந்து செய்ய வேண்டியதை செய்கிறது ஒரு பெரிய விஷயமா, ஏன்னா செய்ய வேண்டியதை செய்கிறதுலாம் பெரிய விஷயமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்பார். அது செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னமோ பெருசாக ஏதோ சாதிக்கிற மாதிரி ஆச்சு பூச்சி நம்ம வந்து யோசிக்கிறோம். நான்லாம் யோசிக்கிறேன், நம்ம ஒன்றும் சாதிச்சே, நமக்கு இது கடவுள் கொடுத்த ஒரு பணி, ஆயர்கள் எல்லாம் சொல்லி இது செய்யுங்கப்பா அப்படின்றாங்க. இது இன்னைக்கு நான் செய்யலைன்னா இன்னொருத்தவங்க செய்ய போகிறாங்க, அவ்வளோதான். இதை வந்து பெரிதாக கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்று யோசிக்க தோணுகிறது. எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இதையெல்லாம் அங்கீகரித்து அதில் பாராட்டுவதுன்னு இருக்குதே, அது வந்து மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல எண்ணம், அவ்வளோதான். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை. இப்போ நம்மளுக்கு வந்து இதெல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ மற்ற நாடுகளில் போனீங்கன்னா ஒரு சின்ன காரியம் செஞ்சாலும் உடனே வந்து தேங்க்யூ அப்படின்பாங்க, சின்ன விஷயம்னா உடனே வந்து சாரி அப்படின்பாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப 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 சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம், அர்த்தமற்ற காரியங்களுக்கெல்லாம் வந்து அதுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு சாரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து அர்த்தம் இல்லாததாக நம்மளுக்கு தோணுது. ஏன்னா நம்மளுக்கு அது செய்யாததுனால, அது செய்தோம் என்று சொன்னால் அது உண்மையிலே செய்து அதை சொல்லி கொடுக்கணும் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம், வருகின்ற சந்ததிகளுக்கு ஒரு நன்றி சொல்வது, செய்ய கூடாதது செய்துவிட்டால் அதற்கு நான் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்பது, இது வந்து ஒவ்வொருவரும் பழகணும், சொல்லிக் கொடுக்கணும், ரத்தத்தில் கலக்க வேண்டும். இது மிக சிறப்பு. அதனால் எங்கேயோ நான் ஆரம்பித்து எங்கேயோ இங்கே வந்துட்டேன். சொல்ல நான் விரும்பியது உங்களின் அழகான மொழி நடை, அதன் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற அன்பு, அதன் வழியாக மாதா தொலைக்காட்சிக்கு நீங்கள் சொல்லுகின்ற அருமையான வாழ்த்துக்கள், உங்களது பாராட்டுகள் உண்மையிலேயே கேட்பதற்கு வாசிப்பதற்கு மட்டுமல்ல, உங்களின் நல்ல எண்ணத்தையும் காட்டுகிறது. நீங்கள் நீடூடி வாழ்க. உங்களுக்கு எனது ஜெபங்களும் பாராட்டுகளும், கடவுளின் ஆசீர்வாதம். நிச்சயம். எனக்கு வந்து 4 கடிதங்களுமே 4 பேர் என்னன்னா, ஒரு நன்றி உரை, அப்புறம் வந்து ஒரு பாராட்டு, ஒரு கேள்வி பதில் பாணி அப்படின்னு சொல்லி இறுதியாக அலெக்சாண்டர் ஐயாவுடைய அருமையான ஒரு தமிழ் மொழி நடையிலான ஒரு கடிதங்கள். ஸோ ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்திருக்கிறோம் ஃபாதர். ஒரு சின்ன ஜபத்தோட நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். இனி இதயங்களே, வழக்கம் போல நமது நிகழ்ச்சி ஜபத்தோடு முடிக்கின்றோம். அதற்கு முன்னால் எப்பொழுதும் போல் அரைத்த மாவை நான் அரைக்கிறேன். மாதா தொலைக்காட்சியை மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், பார்க்க தவறாதீர்கள். அதே வேளையிலே மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபிக்கவும், அதனை உங்களது சின்ன சின்ன பொருளாதார உதவிகளால் தாங்குவதும் நமது கடமை என்பதை மறந்து விடாமல் தொடர்ந்து நீங்கள் அதை செய்யுங்கள். மற்றவர்களின் செய்ய உற்சாகப்படுத்த முடியாமல் அன்போடு வேண்டுகிறேன். கண்களை மூடி பட்டாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இந்த நாட்களுக்காக நன்றி கூறுகிறோம். இன்னும் ஒரு சில நாட்களிலே தபசு நாட்களை, அதாவது உமது ஆசிரை பெற்றுக்கொள்வதற்கான தகுந்த காலத்திற்குள் நாங்கள் புகவிருக்கிறோம். அந்த நாட்களை நாங்கள் நல்ல முறையில் அனுசரிக்கவும், அதன் வழியாக உமது அருளை ஆற்றலை இன்னும் நிறைவாக பெற்றுக்கொள்ளவும், இந்த உலகிற்கு பயனுள்ள மனிதர்களாய் நாங்கள் வாழவும் எங்களுக்கு உமது ஆற்றலை தாரும். உமது அன்பை நிறைவாக எங்களுள் பொழிதரும். எங்கள் அன்பு தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். இன்னைக்கு இனியது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஜோஸ்.
நண்பர்களே, நான் தொடக்கத்தில் கூறியது போல இங்கு பணியாற்றக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நாள்தோறும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்பி கொண்டிருக்கும் உங்களுடைய கடித கருத்துக்களை ஆகும். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய கடித கருத்துக்களை எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பர் தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி.